நாம் பிரதமர் நரேந்திர மோடி தொகுதியான வாரணாசி தொகுதியில தான் நம்ம தற்போது இருக்கிறோம். வாரணாசி தொகுதியில 10 தலைமுறைகளாக 5 தலைமுறைகளாக வசிக்கக்கூடிய தமிழர்கள் இந்த பகுதியில நிறைய இருக்காங்க. அந்த பகுதியில தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரதை பார்க்க முடிகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இது போன்ற தமிழிலேயே அச்சடிக்கப்பட்டு அந்த பிரச்சாரமானது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. அவங்களுடைய விளக்கங்கள் 10 ஆண்டுகள்ல பாஜக செய்த திட்டங்கள் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு பிரச்சாரத்தில் தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போன்ற காசி விஸ்வநாத கோயிலினுடைய ட்ரஸ்டி அவர்களும் இப்ப அவங்க பிரச்சாரத்தில் இருக்காரு. சார், இங்க தமிழகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன சார்? என்னென்ன பிரச்சாரத்துல நீங்க என்ன வைக்கிறது என்ன தமிழ் மக்கள் கிட்ட? இங்க இருக்க தமிழ் மக்கள் இங்க அது சொல்லவே வேண்டாம். இங்க இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே ரொம்ப 10 வருஷமா ரொம்ப நாட்டு பிரதமர் நம்மளுக்கெல்லாம் ஒரு கௌரவம். ரொம்ப காசியோடது அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கௌரவம். இங்க இருக்கவா ஒரு ஃபேமிலியும் தமிழ்காரா சந்தேகமே இல்ல. 10 பேர் இருக்கா, 10 பேரும் எல்லாரும் தாமரை சின்னத்துக்கு தான் ஓட்டு தர போறா. ஏன்னா எல்லாரும் நரேந்திர மோடி ஐயா நிறைய காசிக்கு பண்ணிருக்கா. 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க 2 டர்ம்ஸ்ல காசியில ரோடு இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி லைட் கரண்ட் இங்க இருக்கவே இருக்காது. 10 மணி நேரம் ஜெனரேட்டர் வரணும். அவர் வந்தா அப்புறம் 24 மணி நேரம் கரண்ட் கிடைக்கிறது. அதே மாதிரி கங்கை கரையில பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி 16 பேர் இருந்தாலும் இப்போ 1 லட்சம் பேர் வரா ஸ்நானத்துக்கு. அது கிளீனா இருக்கு காசியில கங்கையும். அதே மாதிரி காசி விஸ்வநாத் காரிடோர் ஓபன் பண்ணினா அப்புறம் பிரத்யேக் தினம் பிரதிதினம் 1 லட்சம் பேர் வரா. அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா 3 லட்சம் பேர் வரா காசியில. அதனால என்ன ஆச்சு, காசியோடது எக்கனாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து எல்லாருமே காசியில இருக்கிறவா ஒரு மக்கள் தமிழ்நாடுக்கார மட்டும் இல்ல, காசியில எல்லாரும் பெருமை ஒண்ணு. என்ன ரொம்ப எம்பி இன்னைக்கு இந்தியாவே இல்ல வேர்ல்டுல லோக்பிரியமா இருக்காரா. அதுக்கு காரணம் நம்ம காசிக்காரா. நிச்சயமா காசியில இருக்கிறவா தமிழ்காரா எல்லாருமே தாமரை சின்னத்துக்கு தான் ஓட்டு தர போறா. திருப்பியும் இந்த தடவை 400 பார்னு இந்தியில சொல்றேன், 400க்கு மேல இந்த தடவை சீட் வர போறதுன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு அன்னைக்கு 1ஆம் தேதி ஓட்டு தர போறோம் எல்லாரும். சார், இங்க நீங்க ட்ரஸ்டியா இருக்கிறதுனால இந்த தமிழ் மக்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் இங்க செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமா நம்ம தமிழ்நாடுல இருந்து எத்தனை பேர் வராலோ ரொம்ப ட்ரஸ்டியா ஆனா அப்புறம் அதுக்கு முன்னாடியும் நம்ம நாட்டு பிரதமர் வந்த அப்புறம் தமிழ்நாடு மேல ஒரு விசேஷமா பிரியம் வச்சுட்டு இருக்கா. எந்த ஊர் இருக்கட்டும், எந்த நாட்டு இருக்கட்டும், அங்க போனா நம்ம தமிழ் பத்தி சொல்றா. அதே மாதிரி முதல் தடவை நம்ம செங்கோல் பத்தி டெல்லியில நியூ பார்லிமெண்ட் ஓபன் இருக்கும் போது அங்க எடுத்துன்னு வந்து அது ஒரு பெரிய பெருமை சொன்னா. காசியில சுப்பிரமணியம் பாரதி 3 வருஷம் இங்க இருந்தா. அவர் மேல ஒரு பெஞ்ச் வந்து காசி இந்து விஸ்வவித்யாலயம் முதல் தடவை ஓபன் பண்ணிருக்கா. அதே மாதிரி காசி இந்து நம்ம கோவில்ல விஸ்வநாதர் கோவில்ல அன்னதானம் ஆரம்பிச்சு அவர் சொல்லிட்டு போனா. இங்க மாதிரி தமிழ்நாடுக்காரா நிறைய வரா. அவ சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அந்த மாதிரி சாப்பாடு இருக்கணும். அப்போதான் அவளுக்கு பிரியமா இருக்கும். அது ஆரம்பிக்கும் போது அவரும் அதை சாப்பிட்டுட்டு இங்க இருந்து பிரதானம் போனா. அந்த பிரியமா நம்ம தமிழ்நாடு மக்கள் மேல அவர் பிரியம் வச்சுருக்கா. நம்மளுக்கெல்லாம் பெரிய கௌரவம். நிச்சயமா நம்மளுக்கு காசியில இல்ல இந்த தடவை தமிழ்நாட்டிலும் விசேஷமா நிச்சயமா நிறைய சீட் வர போறதுன்னு நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். மேடம், நீங்க மக்களை போய் பாக்குறீங்க, தமிழ்ல அவங்க என்ன சொல்றாங்க மேடம்? எங்ககிட்ட அவங்க கேட்கறதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்து வாக்குகளை சேகரித்தால்தான் நாங்க எங்கள் மோடிஜிக்கு வாக்குகளை அளிப்போமா, இது முதல் கேள்வி. 2வது கேள்வி அவங்க எங்ககிட்ட கேட்கறதெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி வாரணாசிக்கு வந்திருக்கீங்களா, வாரணாசியை பார்த்திருக்கீங்களா, கங்கையை பார்த்திருக்கீங்களா, காசி விஸ்வநாதர் கோவிலை பார்த்திருக்கீங்களா, ஏர்போர்ட்டை பார்த்திருக்கீங்களா, ஹைவேஸை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப பிரம்மாண்டமா மிகப்பெரிய டெவலப்மெண்ட், அபரிமிதமான டெவலப்மெண்ட் இந்த ஸ்டேட்ல நடந்திருக்கு. ஆகையால எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இங்க மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க அயோத்தியாவுக்கு போயிருக்கோம். அயோத்தியால சொல்லவே வேண்டாம், அங்க டெய்லி 3 லட்சம் பக்தர்கள் வந்து ராமரை சேவிச்சுட்டு போறாங்க. இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ், அமேதி, ரேபரலி எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய டெவலப்மெண்ட். எல்லாத்துக்கும் மேல பெண்கள் நாங்க போய் வாக்குகளை கேட்கிற சமயத்துல சேஃப்டி செக்யூரிட்டியை பத்தி நிறைய பேசுறா. 10 வருஷம் முன்னாடி இங்க நீங்க தனியா நடக்கவே முடியாது ராத்திரி 1 மணிக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, நீங்க 1 மணிக்கு தனியா நடந்து போகலாம். ஆகையால நான் பார்த்த வரைக்கும் இந்த 80 சீட்ஸுமே 80க்கு 80 பிஜேபி தான் வரும். திரும்பி நரேந்திர மோடிஜி தான் இங்க வந்து ஆட்சி அமைக்க போறார். இங்க நிறைய பாத்தீங்கன்னா தமிழர்கள் பகுதி இருக்கு. தமிழர் இடங்களுக்குலாம் நீங்க போகும்போது என்ன மாதிரி அவங்க உங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? தமிழர் பகுதிக்கு நாங்கள் போனோம், எல்லாருமே குரூப்பாக எல்லாருமே போய் வீடு வீடாக போனோம். போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நம்மள்ட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி இருக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் ஆண்டவனை வேண்டுறோம். இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா தேசங்களிலும் இந்த மாதிரி வரணும், பிரதமருக்கு வாய்ப்பு வரணும். இங்கே வந்து நீங்கள் கேட்கணுங்கிறது இல்லை, நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த முறை பிரதமருக்காகத்தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க.
பாத்தீங்கன்னா பிஜேபி தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் எழுத்துக்கள் நம்ம நேத்தியே பார்த்திருந்தோம், நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னா தமிழ்லயே இருக்கு, அந்த அட்ரஸ்ல இருந்து அனைத்துமே தமிழ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம காசியினுடைய நிறைய பாத்தீங்கன்னா வருவாயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்துதான் இருக்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பட்டு சேலைகளாக இருக்கட்டும், இல்ல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், அதனால இங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் அது மாதிரி வணிக நிறுவனங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்ததுதான் இந்த காசியினுடைய வளர்ச்சியாக இருப்பதனால தமிழ்நாட்டிற்கு நிறைய முக்கியத்துவம் இந்த காசி நகரில் வாரணாசி பகுதியிலையும் கொடுக்கப்படுறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால்தான் தமிழ் பிரச்சாரங்கள் இங்க அதிக அளவில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு புறம் பாஜகவினர் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தாலும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நடந்திருக்கு. இங்க நிறைய கரண்ட் இல்ல, அதெல்லாம் கரண்ட் கட் பண்றது இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னாலுமே மேலும் இந்த இடத்துல ஏன்னா ஒரு டிராபிக் மிகுந்த ஒரு பகுதியாக இங்கு இருக்கிறது. பாத்தீங்கன்னா சாலைகள்ல எப்ப பார்த்தாலும் ஹாரன் சத்தங்கள் கேட்க முடிகிறது, எங்க பார்த்தாலும் வாகன நெரிசல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஹைவே மற்றும் சுற்றுச்சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் நகரின் உள்பகுதியில உள்கட்டமைப்பு வசதிகளை இன்னும் மேம்படுத்தல அப்படின்ற சொல்லக்கூடிய சில குற்றச்சாட்டுகளையும் வைக்கப்படுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. காசி நகர் என்று பல்வேறு தகவல்களை நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்ந்து கொடுத்து வருகிறது. தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்.